ஸ்ரீ தேவி பாகவதம் 224 பகுதி. நதிகளாக மாறிய தேவிகளும் வருங்கால நிலைகளும். நாரத மாமுனிவரே, 3 தேவிகளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளையின்படி 5000 ஆண்டுகள் கழிந்ததும் உரிய இடங்களுக்கு சென்றனர். அப்போது அவர்களோடு காசியையும் பிருந்தாவனத்தையும் தவிர ஏனைய புண்ணிய நதிகளும் புண்ணிய தீர்த்தங்களும் மறைந்துவிடும். சிவசக்தி சொரூபங்களும் சால கிராமமும் 10000 ஆண்டுகளுக்கு பிறகு பரமபதத்தை அடைந்துவிடும். அத்துடன் புண்ணியங்களும் மறைந்துவிடும். மக்களெல்லாம் மாறிவிடுவார்கள். பொய்யான ஆச்சாரவாதிகளும் அதிகரிப்பர். துளசி இல்லாமல் வழிபாடு செய்வர். துஷ்டர்களாகவும் திருடர்களாகவும் முரடர்களாகவும் மக்கள் மாறுவர். பெண்கள் தனது கணவரை விட்டுவிட்டு பிற ஆடவனோடு கூடி மகிழ்வர். அவர்கள் தமது விருப்பப்படி வாழ்வர். ஆண்கள் பெண்களுக்கு அடிமைகளாவர். சமூக அமைப்பு மிகவும் கேவலமானதாக மாறும். பிராமணர் தமது ஆச்சாரங்களை கைவிடுவர். சூத்திரர்களுக்கு ஏனைய 3 வர்ணத்தினரும் சேவகம் செய்வர். நதிகள், குளங்கள், ஆறுகள் யாவும் வற்றிவிடும். லட்சத்தில் ஒருவன் கூட புண்ணியவானாக இருக்க மாட்டான். உயர்ந்த குடும்பங்கள் தாழ்வு நிலையை அடையும். பொய்யும் தீ வினைகளும் அதிகமாகும். மக்கள் குள்ளத்தன்மை அடைவர். இள வயதில் இறப்புக்கள் உண்டாகும். கடவுளை விற்பனை பண்டமாக்குவர். கிருத யுகத்தில் அறநெறியே முழுமையாக இருந்தது. திரேதாயுகத்தில் தர்மம் நிலைத்திருந்தது. துவாபரத்தில் தர்மம் அரைவாசியாகவும் கலியுகத்தில் கால்வாசியாகவும் கடைசியில் சூன்யமாகவும் நடைபெறும் என்றார் நாராயணர். 224 பகுதி நிறைவடைந்தது.